தனுசு ராசி தனுசு லக்ன நேயர்களே, உங்களுக்கு அதிபதியான குரு தன்னுடைய பார்வையை உங்களுடைய ராசி லக்னத்திலே செலுத்தவே இருக்கிறார். காலச்சக்கரத்தின்படி 9ஆம் பார்வையில் லக்னத்தில் அமர்ந்திருப்பவர், அதாவது மேஷத்தில் அமர்ந்திருப்பவர் தன்னுடைய 9ஆம் பார்வையை சூரியன் செவ்வாய் சேர்ந்த காம்பினேஷனில் செலுத்தப் போகிறார். ரைட். அவரே இந்த வருடத்தின் சந்திரனையும் 5ஆம் பார்வையாக பார்க்க போகிறார். மகத்தில் அமர்ந்திருக்க போகிறார். 6ஆம் இடத்துல கேது அப்படிங்கிறது அந்த இடத்துல அமைந்துவிடும். குருவுக்கு 6ஆம் இடத்துல கேது. ஆனால் உங்களோட லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அது 10ஆம் இடத்தில் தொழில் இடத்துல அமைந்திருக்க போகிறார். 12ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் அமர்ந்திருக்க போகிறார். இதுதான் உங்களுடைய பேசிக் ஐடியா ஆஃப் சார்ட்ஸ். அப்போது உங்களுடைய முயற்சிகள் எப்போவுமே உங்களுக்கு கை கொடுக்கும். பண வரவு வரும், மகிழ்ச்சி கிடைக்கும். வீண் செலவுகள்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. நண்பர்கள் கொஞ்சம் சந்திப்பு ஆதாயமாக இருக்கும். ஏன்னா புதனும் சுக்கிரனும் சேர்ந்துருக்கிறாங்கல்ல 12ஆம் இடத்துல. வெளி அவுட்டிங் அப்படிங்கிற கான்செப்ட் நிறைய கிடைக்கும். வெளியில் போகணும் வரணுன்றதெல்லாம் கிடைக்கும். அண்டு கொஞ்சம் வேறு ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் யோசிப்பீங்க. புதுசாக ஒரு வழிகள் எல்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு பண்ணுவீங்க. தந்தை வழி உறவினர்கள்கிட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் அங்கே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிற இடத்துல கொஞ்சம் தேவையில்லாமல் அலைச்சல்னால் வரக்கூடிய பிரச்சனைகள் வரும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் வேலைக்கு செல்லும்போது பனிச்சுமை நிறைய இருக்கிறதுனால ப்ரெஷராக ஏற்றிக்கிட்டு ஹைப்பர் டென்ஷன் ஆக வேண்டாம். கொஞ்சம் கூலாக இருங்க. வேலை முயற்சியெல்லாம் புதுசாக நான் பண்ணுறேன், புதுசாக எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துருவாங்கன்னு ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்லாம் வேண்டாம். வர்றது அதுவாக வரும். அது இஷ்டமாக வந்தால் தான் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அது வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக விட்டுறது பெட்டர். நானாக போய் க்ரியேட் பண்ணுவேன்னு தானாக போய் அதை போய் இழுத்து பண்ணிங்கன்னா உடஞ்சி போயிடும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்காம போயிடும். அதனால் ரொம்ப போய் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ட்ரை பண்ணாதீங்க. ஸ்பியர்ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்கள். அது வரட்டும், அது வரும்போது வரட்டும், நான் அதுக்கான எக்யூப் ஆகிடுவேன்னு மட்டும் மைண்டில் போடுங்க. உங்களுடைய மேலாளர்கள் எப்போவுமே கொஞ்சம் கண்டிப்பாக தான் இருப்பாங்க. இப்போ கொஞ்சம் 2024 கொஞ்சம் ஜாஸ்தி கண்டிப்பாக இருப்பாங்க. குருவோட பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் கண்டிப்பாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் அவருக்கு சலாம் போடுறதுக்கு பழகிக்கிடுங்க. இதே தான் பெண்கள் கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள எந்த இடர்பாடுகள் உறவுகள் எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஒருத்தர் அந்த ஃப்ரிக்ஷன் ஜாஸ்தி இருக்கும். ஒருத்தர் அனுசரித்து நீ கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு வேலையை முடிச்சிருங்க. அது இல்லைன்னாக்கா என்ன ஆகும்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஒரு எபிசோட் நடக்கும். அது வேண்டாம். பொதுவாக பெண்கள் உற்சாகமாக இருப்பார்கள். ஏன்னா 12ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் சேர்க்கையினால அவங்க உற்சாகத்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்கும். அண்டு புகுந்த வீட்டு பிறந்த வீட்டு உறவினர்களுடைய இருந்த வருத்தங்கள், மன வருத்தங்கள்லாம் இருந்தது காலகட்டங்களில் இருக்கிறவங்கள்லாம் அதெல்லாம் குறைஞ்சிரும். உறவுகள் ரொம்ப சுமூகமாக அவங்களுக்கு கிடைப்பார்கள். பிள்ளைகள் படிப்பு எப்படி இருக்குன்னா அவங்க என்ன படிக்கிறாங்களோ அதுக்கு மார்க் கரெக்டாக உண்டு. அவங்களாம் க்ளீனாக அவங்கள்ட்ட சொல்லுங்கப்பா, நீ என்ன உழைக்கிறியோ அதுக்கான ரீப்பிங் கிடைக்கும், அதுக்காக நீ ப்ரொசீட் பண்ணுங்கன்னு சொல்லிவிடுங்க. பொருளாதார வரவுகளை நார்மலாக வரப்போகுது அப்படின்னு செலவுகளை எதுவும் இழுத்து விட்டுக்காதீங்க. அதெல்லாம் வந்தால் செய்யுங்க, இல்லைன்னா அமைதியாக இருங்க. கிரெடிட் கார்ட்ஸு நிறைய ஸ்வைப் பண்ணுறதை நிறுத்திடுங்க. கடன் சுமையை அதிகப்படுத்தி கொள்ளாதீர்கள். அதனால் உங்களுக்கு லாபம் கிடையாது, நஷ்டங்கள் தான் ஆகுன்றது புரிஞ்சுக்கோங்க. அதனால் அந்த வேலையை இந்த வருடம் செய்யாதீங்க. எதையும் கிரெடிட்டில் வாங்காதீங்க. எதையும் சேமித்து வச்சு வாங்குறதுங்கிற ஆஸ்பெக்டில் போயிடுங்க. உங்களுக்கு ஸ்மூத்தாக செயல் ஆகிறது ஈஸியாக இருக்கும். அதனால் அந்த செயலிங்குள்ளே ஈஸியாக போயிடுங்க. அதுதான் உங்களை வாழ்க்கையை வளப்படுத்தி விடும். வியாழக்கிழமை தோறும் ராகவேந்திர மாதிரி குருவுக்கு வந்தனம் செய்கிறது. ராகவேந்திரன் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். உங்களுக்கு எந்த குரு உங்களுக்கு பிடிக்கிறதோ அந்த குருவை நீங்கள் வணங்குங்கள். எனக்கு அது மாதிரி குருவெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை சென்று வழிபட்டு வாருங்கள். ஆஞ்சநேயரை விட்டால் வேறு வழியே கிடையாது அப்படின்னு மைண்டில் போடுங்க. இவர் உங்களுக்கு கம்யூனிகேஷனை கரெக்ட் பண்ணி விட்டுருவார். ஈஸியாக பல விஷயங்கள் நீங்கள் நினைத்து பார்க்காத அளவிற்கு மாற்றங்களை கொடுத்து உங்களை சால்வெண்ட் அப்படிங்கிறவான்ல சொல்யூஷன் அண்ட் சால்வெண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த விஷயத்தை உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுப்பார். அதனால்
அந்த ஒர்ஷிப்பை பண்ணுங்கள். இந்த வருஷம் எப்படி வந்தாலும் அனுமன் சாலிசா அப்படின்னு ஒரு பாடல் கேட்டிங்கன்னா 40 பாடல்கள் கொண்ட தொகுப்பாக இருக்கும், துளசிதாசர் பாடினது. அந்த பாடல்களை கேட்பது என்ற எண்ணத்தை வைத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு அந்த கேட்க என்ன ஆகும்னா இந்த வருடம் உள்ள உங்களுக்கு எல்லாமே ஈஸ் அவுட் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு ஃப்ரிக்ஷன் இருக்காது, அந்த டென்ஷன் இருக்காது, ஈஸியாக போயிடும். ஏன்னா எக்ஸ்ட்ரா டென்ஷன் வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் இப்போயே கூலாகிடுங்க. எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு தெரிஞ்சிச்சு கூலாகிட்டிங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு கூலாகவே செட் பண்ணி அமைச்சிரும். இல்லைனா ஃப்ரிக்ஷனோடு இருக்குங்கிறது தான் காஷன். அதனால் அப்படி இருக்க வேண்டாம். அந்த அனுமான் உங்களுடைய துணை நிற்க எல்லாம் வல்ல ஆஞ்சநேயரை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வாழ்வுடன். ஜெய ஜெயசங்கர், ஹர ஹர சங்கரா.